என்ன அரெஸ்ட் பண்ணணுமா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? பத்மா, நான் யாருன்னு தெரியுமா? என் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க பட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு வந்துருவீங்களா? ஏங்க, என்னங்க நின்னுட்டே இருக்கீங்க? போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து என்ன பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்றேன்னு வேற சொல்றாங்க. நீங்க பேசாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் தானே இந்த கம்ப்ளைண்ட்டையே கொடுத்தேன். அண்ணி, அண்ணி உங்க கால்ல விழறேன் அண்ணி. எழுந்திரு பத்மா. அண்ணி, அண்ணி நான் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவி. நீங்க நினைச்சா என்ன காப்பாத்த முடியும் அண்ணி. அண்ணி, இவங்க பேசினதெல்லாம் உனக்கு கேட்டுச்சுல? உங்க அண்ணனே உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணல. அதுவும் இல்லாம நீ மாயாவுக்கு எதிரா இருக்க. நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். சீனு, சீனு, உனக்காக தானடா அம்மா இப்படி எல்லாம் பண்ண. உங்க அப்பா கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லு சீனு. என்ன காப்பாத்துடா சீனு. உன்னை 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தவடா. உன்னை ஊட்டி வளர்த்த உன் அம்மாவை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்கல்ல. என்ன தூக்கி 3 வருஷம் உள்ள போட்டுருவன்னு சொல்றாங்கடா. என்னடா கேட்டுட்டு குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கே சீனு. அம்மா, உண்மையிலேயே இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பாவுக்கு முன்னாடி நானே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். அப்படி சொல்றா? நீங்க 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு வாங்க. ஒரு பேரனையும் பேத்தியும் பெத்து வைக்கிறோம். மேடம், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கிறவங்க யாருமே உங்களை காப்பாத்த போறது இல்ல. உங்களுக்கு ஆதரவா யாரும் சாட்சி சொல்ல போறதும் இல்ல. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஐயோ, நான் வர மாட்டேன். சீனு, நீட்டுமா கையே. இப்ப வர போறியா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போணுமா? விடுங்க, விடுங்க. ஐயோ, இல்ல நான் வர மாட்டேன். என்ன போலீஸ் பலவந்தமா இழுத்துட்டு போறீங்களா? என்ன அடிச்சு கொல்ல போறீங்களா? என்ன யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறீங்க. இல்ல நான் போக மாட்டேன். நான் மாயாவாவோ இல்ல இவங்களோட மருமகளாவோ பேசல. நான் ஒரு லாயர்னு உனக்கு தெரியும். நீங்க சட்டப்படி உங்க கடமையை செய்யறதா சொல்றீங்க. நானும் நியாயப்படி தர்மப்படி ஏன் கடமைகளை செய்யணும். முதல்ல இந்த மாதிரி கேஸ ராத்திரி நேரத்துல ஒரு லேடிய அரெஸ்ட் பண்ணிட்டு போறது சரியான கொஞ்சம் யோசிங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்லணும். அவங்க ஸ்டேஷனுக்கு வரலனா மட்டும்தான் நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த நேரத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? என் அத்தைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் விடவும் மாட்டேன். அப்போ உங்க அத்தை மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றியா மாயா? தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. தப்ப சரி பண்ணலான்னு சொல்றேன். அத்தைக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலான்னு சொல்றேன். அதுக்கு இவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுதான் தீர்வு கிடையாது. தயவு செஞ்சு என் அத்தையை விட்டுடுங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ப்ளீஸ். பாத்தியாடி, பாத்தியா உன் மருமக உனக்காக எப்படி பேசுறான்னு பாரு. உன் வாழ்க்கையில நீ உன் மருமகளுக்கு செஞ்சது எல்லாமே கெடுதல் மட்டும்தான். ஆனா இவ உனக்காக எல்லார்கிட்டையும் கெஞ்சறா. இன்னும் அவ உனக்காக எல்லார் காலையும் விழல. அது மட்டும்தான் அவ பண்ணல. ஆனா நாங்க எல்லாரும் உனக்காக மனசு இழகவே மாட்டோம் சொல்லிட்டேன். ஏன்னா நீ எங்க எல்லார் மனசையும் கல்லாக்கிட்டடி. கேஸ வாபஸ் வாங்கறதுக்காக அவ படிச்ச படிப்பை வச்சு சட்டப்படி பேசுறா. இந்த மாதிரி மருமகளை தான் இவ்வளவு நாளா நீ வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்க. இனியும் நீ இவளை காயப்படுத்தி தான் இருக்க போறியா என்ன? ஒரு கல்யாணம் ஆண் பெண் உறவுகள் மூலமா தான் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆனா அதுக்கு நீ ஒரு தடையா இருந்திருக்கா.
நீ இன்னும் அப்படியே தான் இருக்க போறியா? இது மாதிரி பொது இடத்துல போலீஸை கூட்டு வந்து இந்த விஷயத்த பேசுறமே, உனக்கு நான் எப்படிக்கா சொல்றது? இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இனியும் நீ மனசு மாறாம அப்படியே தான் இருப்பியா? மருமகளே இப்படி வாமா. ஏண்டி ஏதோ குழந்தைகிட்ட விளையாட்டுக்கு சத்தியம் வாங்கின மாதிரி என் மருமக கிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருக்க? அவன் நல்லபடி. உனக்கு பண்ண சத்தியத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறா. உன் மேல மரியாதை வச்சிருக்கா. அதை மட்டும் தாண்டி அவ செஞ்சா. ஆனா நீ என்னடி பண்ண? அவளுக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்துற. அவளை குத்தி கிழிக்கிற, வேதனைப்படுத்துற. நீ எல்லாம் மனசு மாற மாட்டடி. ஆனா உனக்கு நீ வாங்கின சத்தியம் தான் பெருசு இல்ல? இல்லைங்க, எனக்கு புரியுது. பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏண்டி மன்னிப்பு ஏண்டி எங்கிட்ட கேக்குற? மாயா கிட்ட கேளு. வேண்டாம். உனக்கு சத்தியம் தானே பெருசு? மாயாவுக்கும் அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் பெருசு. உன் மகன் வாழ்க்கையை நீ நினைச்சு பாத்தியாடி? அவன் சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சு பாத்தியா? எல்லாத்தையும் விட உனக்கு உன் சத்தியம் பெருசா போச்சுல்ல? அப்ப ஜெயில போய் உட்கார்ந்து உன் சத்தியத்தை காப்பாத்து. போ, ஜெயிலுக்கு போ. இல்ல வேண்டாங்க, இப்படி பேசாதீங்க. மாயா, என்ன மன்னிச்சிரு மாயா. அந்த சத்தியத்தை நீ பெருசா எடுத்துக்காத. நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் இவங்க எல்லாரும் முன்னாடியும் இதோ இந்த போலீஸ்காரங்க முன்னாடியும் வாபஸ் வாங்கிக்கிறேன். உன் கைய கொடு. கொடு மாயா. குடுமா சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் இவங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள நீ தலையிடவே கூடாது, புரியுதா? இல்ல நான் தலையிட மாட்டேன் சிவா. மாயா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். இனியும் நான் உங்க 2 பேரோட வாழ்க்கையில, என் மகனோட வாழ்க்கையில நான் தலையிடவே மாட்டேன். மாயா, இப்ப நானே சொல்றேன், உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா ஆரம்பிங்க. இத பாருங்க, பத்மா ஒரு பச்சோந்தி, எந்த நேரமும் மாறலாம். அவ இப்ப நல்ல மனசோட இருக்கும் போதே இந்த சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் முறையா செஞ்சிடணும். பத்மா ஒரு நல்ல மாமியாரா இப்ப பேசலாம். ஒரு நல்ல மாமியாரா நீ போய் அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நீயா ரூம் ரெடி பண்ணு. பண்றியா? சொல்லு. பண்றேங்க, நான் ரெடி பண்றேன். மேடம், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிக்கணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான் காவல்துறை. உங்க பிரச்சனை முடிஞ்சது இல்ல, எனக்கு சந்தோஷம்தான். மாயா, ஆல் தி பெஸ்ட். ஜீப் எடுங்க, போலாம். மேடம், இத கழட்டாம போறீங்களா? கான்ஸ்டபிள். ஓகே மேடம்.